சனியினுடைய தாக்கம் அப்படின்னு சொன்னாலும் இந்த ஏஜுக்கு மேல இருக்கக்கூடியவர்களுக்கு யோகம் 30 to 60க்குள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் தசாபுத்திகள் நல்லா இருந்ததான் போயிட்டு இருக்கு. இப்ப இந்த சனி வராது. இந்த சனி வக்கரம் ஆகும் பொழுது அந்த ஏழரை சனியினுடைய தாக்கம் அப்படியே குறையும். ஏன்னா குரு பார்வையில சனி வக்கரம். அப்ப உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்கான்னு பாருங்க. ஒருவேளை உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இருந்தால் கண்டிப்பாக இந்த சனி வக்கர கதியானது பெரும் லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா சனி பகவான் உங்க ஜாதகத்துக்கு லாபஸ்தானாதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி. அப்போ ஓடாம இருக்கக்கூடிய தொழில் எல்லாமே ஓட போகுது. தொழில் முடக்கமாக இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே மீண்டும் தொழிலை எடுத்து நடத்த போறீங்க. தொழில் இருந்து வந்த சங்கடங்கள், மனக்குறைவுகள் இதெல்லாம் விலக போகுது. மேஷராசிக்கு மேக்சிமம் பாத்தீங்கன்னா சனி பாதகமே, கெடுதலை தான் செய்வார். அப்போ ஏழரை சனி நடந்துட்டு இருக்கும் பொழுது கெடுதல் நடந்துட்டு இருந்தாலும் இப்ப சனி கெட்டு போயிருக்காருன்னு அமைப்பு. அப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதை செய்து கொடுப்பார். தொழில் வளர்ச்சிகளை முதல்ல கொடுத்துருவார். லாபத்தை அள்ளி அள்ளி கொடுப்பார். ஒரு சந்தோஷங்களும் ஒரு மகிழ்ச்சியும் குடும்பத்துல நிச்சயமா உண்டு. குடும்ப தேவைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக பூர்த்தி பண்ணுவீங்க. உங்களுடைய குடும்ப தேவைகள் மட்டும் இல்லாம உங்களுடைய தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றுவீங்க. இப்ப மேஷத்துக்கு முழுக்க முழுக்க பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்தில் இருந்து வக்ரகிரியாகி குருவினுடைய பார்வையில் நிக்குது. அப்ப குருவினுடைய பார்வையில் நிற்கும் பொழுது கெடுபலன்கள் எல்லாமே அப்படியே குறைஞ்சுக்கிட்டே வரும். ஒரு பெரிய அமௌண்ட் ஒண்ணு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, அந்த அமௌண்ட் கண்டிப்பா வரும். ஒரு பணத்தை வெளியே கொடுத்துட்டு அது வருமா வராதான்னு சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறீங்க, அந்த பணம் எல்லாம் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சோ சனிக்கு பார்வைகள் உண்டு. அவருடைய பார்வை 3, 7 மற்றும் 10. அப்ப 3ஆம் இடமாக உங்களுக்கு 2ஆம் இடத்தை பாக்குது. அப்ப கண்டிப்பாக என்ன பண்ணுவாருன்னா பணம் ரீதியாக இருந்த வந்த லாக் எல்லாம் உடைய போகுதுன்னு. இத்தனை நாள் பாத்துட்டீங்கன்னா மேஷ ராசிக்கு பணமே வரலீங்க, விரயமாயிட்டே இருக்குதுங்க, தொட்டதெல்லாம் துலங்கவே மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப மன வருத்தத்துல இருந்தீங்கன்னா உங்க ஜாதத்துல சனி வக்கரமா இருக்குதான்னு பாத்துக்கோங்க. அப்படி வக்கரமாக இருந்துருச்சுன்னா